சிந்து சமவெளி, ஹரப்பா, மொகஜதாரோ மாதிரி பல நாகரிகங்கள் இந்தியாவில் உருவாகி இருக்கு. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் மருத்துவம், சிற்பம், இசை, வானவியல், கணிதம் மாதிரி எல்லா துறையிலுமே திறமையானவங்களா இருந்திருக்காங்க. சில அந்நிய படையெடுப்புகள் கூட இதை அழிக்க முயற்சி செஞ்சிருந்தாலும் இது எல்லாத்தையுமே முழுசா அழிக்க முடியல. இப்படி பல தாக்குதலுக்கு நடுவுலையும் இயற்கை சீற்றத்திலிருந்தும் அழியாம ஒரு முக்கிய அடையாளமா இருக்கிறது தான் இந்த எல்லோரா குகைகள். என்ன ப்ரோ, மாயன்கள் பற்றி பேசுகிறீங்க, இஜிப்டில் இருக்க பிரமிட் பற்றி பேசுகிறீங்க, நம்ம இந்தியாவில் இருக்கிற சிற்பங்கள் பற்றி பேச மாட்டீங்க, முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ சிற்பக்கலைகள் இருக்குது அதெல்லாம் பற்றி பேச மாட்டீங்கன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் முக்கியமாக இந்த பதிவு. இந்த பதிவுக்கு அப்புறம் உலக பாரம்பரிய சின்னமான யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட சோழர்கள் கட்டின முக்கியமான 1000 வருடங்கள் பழமையான 3 முக்கியமான கோவில்களை பற்றி பார்க்கலாம். அதோட வரலாறு என்ன, அது எப்படி கட்டினாங்க, எப்போ கட்டப்பட்டுச்சு, இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இதுக்காக நான் நேராகவே போய் ஒவ்வொரு கோவிலோட சிற்பக்கலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சிற்பக்கலைகள் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சிற்பங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த எல்லோரா குகை மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற அவுரங்காபாத்ல இருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இங்க கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான குகைகள் இருந்தாலும் வெறும் 34 குகைகள் மட்டும்தான் மக்களோட பார்வைக்கு அமைக்கப்பட்டிருக்கு. இங்க முதல் குகையிலிருந்து 12வது குகை வரைக்கும் புத்த மதத்தை சேர்ந்தவங்களும், 13வது குகையிலிருந்து 29வது குகை வரைக்கும் இந்து மதத்தை சேர்ந்தவங்களும், 30வது குகையிலிருந்து 34வது குகை வரைக்கும் சமண மதத்தை சேர்ந்தவங்களும் உருவாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு குகைகளும் ஒரே காலகட்டத்தில் உருவாக்கப்படல. ஒரு சில பகுதிகளை சேர்ந்த குகைகள் தனித்தனியான காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த 34 குகைகள்ல ரொம்ப பிரமிப்பாவும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துற குகை எதுனா இந்த 16வது குகை தான். ஏன்னா இந்த குகையில தான் கைலாசநாத கோவில் இருக்கு. இந்த குகையை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் ஆகியிருக்கு. ஆனா சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த குகையை கட்டி முடிக்க குறைஞ்சதே 100 வருஷங்கள் கூட ஆகியிருக்கலான்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் இந்த குகையை கட்டி முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆச்சுன்னு ஒரு சரியான தகவல் கிடைக்கல. சரி, இந்த எல்லோரா குகைகள்ல இந்த 34 குகையிலையும் இந்த 16வது குகை மட்டும் ஏன் ஸ்பெஷல் அப்படிங்கிறத பார்க்கலாம். சுமார் 1300 வருஷத்துக்கு முன்னாடி 8ஆம் நூற்றாண்டுல ராஷ்டிரகூட ராஜ்யத்துல கிருஷ்ணராஜா அப்படிங்கிற ஒரு அரசர் தான் இந்த எல்லோரா குகைகளை கட்டியிருக்காரு. 250 அடி நீளமும் 150 அடி அகலமும் இருக்கிற நிலப்பரப்புல இந்த சிற்ப கோவிலை அமைச்சிருக்காங்க. இந்த கோவில் மட்டும் 148 அடி நீளமும் 62 அடி அகலமும் 100 அடி உயரத்திலையும் இருக்கு. இந்த கோயில் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒற்றை பாறையால் குடைந்து கட்டப்பட்ட ஒரு கோவில். இந்த 16வது குகையில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா குடவரை கோயில்கள்னு சொன்னாலே, அதாவது மலையை குடைந்து கட்டுற கோயில்கள் எல்லாமே கீழே இருந்து கட்ட ஆரம்பிச்சு மேல் நோக்கி முடிப்பாங்க. ஆனா சுமார் 1300 வருஷங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்தில் எப்படி ஒரு மிகப்பெரிய பாறையை குடைஞ்சு கட்டி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. இந்த கோயில் கட்டுறதுக்கு மலையோட உச்சியிலிருந்து, அதாவது மேலிருந்து கீழ் நோக்கி செதுக்கிட்டே வந்திருக்காங்க. அப்போ எடுத்ததுமே மேல கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கீழ் நோக்கிய குடைஞ்சுக்கிட்டே வந்து வாசல் வரையும் வந்திருக்காங்க. இந்த டெக்னிக்கு பேரு கட் அவுட் மோனோலித் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா மொத்த உலகமும் ஃபாலோ பண்ற டெக்னிக் என்னன்னா கட் இன் மோனோலித். ஆனா உலகத்திலேயே இந்த கைலாஷா கோவில்ல மட்டும்தான் இந்த நேர்மறையான டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. கோபுரத்தோட உயரம் மட்டுமே 107 அடி இருக்கு. இது இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகத்திலேயே இது மாதிரி மலையோட உச்சியில இருந்து கீழ் வரைக்கும் செதுக்கப்பட்ட ஒரே கோவில் இது மட்டும்தான். அதே மாதிரி இந்த கோவில்ல 2 அடுக்குமாடிகள் இருக்கான். இந்த கோவிலோட ஆர்கிடெக்சரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற ரெட்டையர்கள் மாதிரி தெரியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த கோவிலை சரி பாதையை பிரிச்சு பார்த்தோம்னா இடது பக்கத்துல இருக்கிற சிலைகள் எல்லாமே வலது பக்கத்திலையும் ஒரே அளவில் ஒரே மாதிரி இருக்கும். இந்த கோவிலோட கட்டுமானத்தை பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வச்சு ஒரு பாலத்தை கூட ஒழுங்கா கட்ட முடியாத காலத்துல இருக்கும்போது 1000 வருடங்கள் கடந்தும் பல பேரழிவுகளை தாண்டியும் இந்த சிற்பங்கள் அப்படியே இருக்குன்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின கணிதம் எவ்வளவு துல்லியமா இருந்திருக்கணும்னு தெரிய வருது. அதே மாதிரி இந்த கோபுரத்துக்கு பின்னாடி 3 சின்ன சின்ன கோபுரங்கள் இருக்கிற மாதிரியான அமைப்புலையும் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு மலையை குடைஞ்சு அழகா மாடி படிக்கட்டுகளை அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோவில்ல நந்தி மண்டபத்துக்கும் கோவிலுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய பாலத்தை அமைச்சிருக்காங்க. இதுவரைக்கும் இந்தியால இருக்கிற குடைவரை கோயில்கள்ல இது மாதிரியான பாலத்தை நம்ம பார்க்க முடியாது. இந்த கோவில்ல மட்டும்தான் இந்த மாதிரியான பாலங்கள் இருக்கு.
இந்த கோவிலை ஒரு தேர் வடிவில் அமைச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே மழைநீர் சேமிப்பு மாதிரியான திட்டங்களை வச்சு இந்த கோவிலை உருவாக்கியிருக்காங்க. இந்த கோவில் சிற்பங்கள்ல ராமாயணம், மகாபாரதம், ராவணன் கைலாய மலையை தாங்கி நிற்கிற மாதிரியான சிற்பங்களையும் பார்க்க முடியுது. இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய தூணோட உயரம் கிட்டத்தட்ட 115 அடி உயரமா இருக்கு. இது மாதிரியான தூண்கள் வலது இடது 2 பக்கமுமே இருக்கு. இந்த தூணை உருவாக்குறதுக்கு இந்த தூணோட 4 பக்கமும் பெரிய பெரிய மலை பாறைகளை குடைஞ்சு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த கோவிலை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் டன் கற்களை இந்த மலையை குடைஞ்சு எடுத்திருக்காங்க. 4 லட்சம் டன் எடை இருக்கிற கற்களை கிட்டத்தட்ட 18 வருஷங்களா அகற்றி இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா வெறும் 18 வருஷத்துல எப்படி 4 லட்சம் டன் எடை இருக்கிற கற்களை அகற்ற முடியும்னு இப்ப வரைக்கும் எல்லாருக்குமே குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல ஜேசிபி, பொக்லைன் இல்ல கிரெயின் இந்த மாதிரி எந்தவித டெக்னாலஜிஸுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இவ்வளோ எடைகள் கொண்ட கற்களை எப்படி ரிமூவ் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஒரு சின்ன கால்குலேஷன் பார்க்கலாம். இந்த 4 லட்சம் டன் கற்களை அகற்றணும்னா ஒரு வருஷத்துக்கு 22,222 டன் எடை இருக்கிற கற்களை அகற்றி இருக்கணும். அதாவது 60 டன் எடை இருக்கிற கற்களை ஒவ்வொரு நாளுமே அகற்றி இருக்கணும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சிருந்தா 1 மணி நேரத்துக்கு 5 டன் கற்களை அகற்றி இருக்கணும். இந்த காலகட்டத்தில் இருக்கிற நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பூமிக்கு அடியில ஒரு மெட்ரோ ட்ரெயின் போடுறதுக்கே பல வருஷங்கள் ஆகுது. அப்படி இருக்கும்போது எந்த தொழில்நுட்பமும் இல்லாம இதை எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. அதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அங்க குடைஞ்சு எடுக்கப்பட்ட மலைப்பாறைகள் எல்லாமே எங்க போச்சுன்னே தெரியல. ஏன்னா இந்த கோயிலை சுற்றி இருக்கிற சுற்றுவட்டாரத்தில் எங்கேயுமே இந்த கோயிலை உருவாக்குனதுக்கு குடைஞ்சி எடுக்கப்பட்ட கற்களோ மலைப்பாறைகளோ எங்கேயுமே கிடையாது. அந்த கற்கள் எல்லாம் எங்க மாயமா போச்சுன்னு இப்ப வரைக்கும் மர்மமா தான் இருக்கு. ஒரு சில பேர் இந்த கோவிலை மனுஷங்க உருவாக்கல, ஏலியன்ஸ் அதாவது வேற்றுகிரகவாசிகள் உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது மனுஷங்க கட்டினாங்களா இல்ல ஏலியன்ஸ் கட்டினாங்களா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மனுஷங்கனால அட்லீஸ்ட் இந்த கோவிலை அழிக்கவாச்சும் முடிஞ்சுதா அப்படின்னு பார்க்கலாம். கிபி 1600ஆம் ஆண்டுகள், அதாவது இப்ப இருக்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டெக்னாலஜி உள்ள ஆர்மி இல்லாத காலம்னு சொல்லலாம். இந்த கோவில்ல நிறைய சிற்பங்கள் சிதைந்து போன மாதிரி இருக்கும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, முகலாய பேரரசர் அவுரங்கசீப் 1682ல இந்த சிற்பங்களை அழிக்கிறதுக்காகவே ஆட்களை நியமிச்சிருக்காரு. இந்த இடத்தை தடயமே இல்லாம மொத்தமா அழிக்கிறதுக்கு கட்டளையும் விட்டிருக்காரு. இதுக்காக கிட்டத்தட்ட 18,000 ஆட்கள் 3 வருஷம் தொடர்ந்து வேலை பார்த்தோம். அவங்கனால ஒரு சின்ன அளவுல மட்டும்தான் சேதப்படுத்த முடிஞ்சிருக்கு. அதாவது ஒரு சில சிலைகளை கொஞ்சம் மட்டும்தான் உடைக்க முடிஞ்சிருக்கே தவிர முழுசா உடைக்க முடியல. இந்த கோவிலை மொத்தமா அழிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அவுரங்கசீப் இந்த திட்டத்தையே கைவிட்டாராம். இதே மாதிரியான இன்னொரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா, இஜிப்ட்ல இருக்கிற மேன்கௌரை பிரமிட்லயும் நடந்திருக்கு. அங்க இருந்த ஒரு அரசர் எல்லா பிரமிடையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்காக அவர் மேன்கௌரை பிரமிடை முதல்ல அழிக்கணும்னு முடிவெடுத்திருக்காரு. ஆனா அவரால் அந்த பிரமிட்ல ஒரு சின்ன பள்ளத்தை மட்டும் தான் ஏற்படுத்த முடிஞ்சிருக்கு. அதனால வேற வழி இல்லாம அவரும் அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாராம். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் உலகத்தில் இருக்கிற மனிதர்களால் அழிக்க முடியாத கட்டமைப்புகள் எல்லாத்தையுமே ஏலியன்ஸ் தான் கட்டியிருப்பாங்க அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் சொல்றாங்க. பட் ஏலியன்ஸ் வந்ததுக்கான உண்மையான ஆதாரங்கள் இல்லாதனால இப்போதைக்கு இது ஏத்துக்க முடியாத விஷயம்னே சொல்லலாம். ஆராய்ச்சியாளர்கள் இந்த எல்லோரா கேவ்ல இருக்கிற மற்ற எல்லா கோவில்களையும் விட இந்த கைலாசா கோவில் தான் ரொம்பவே பழமையானதுன்னு சொல்றாங்க. என்னதான் இந்த கோவிலை கட்டினது கிருஷ்ணராஜா அப்படிங்கிற மன்னர்னாலும் அந்த மன்னருக்கு இந்த கோவிலை கட்டி கொடுத்த சிற்பிகள் யாருன்னு கேட்டா பல்லவர்கள்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழர்கள் தானே சில பேர் சொல்றாங்க. அது எப்படி, எதுக்கு நம்ம தமிழர்கள் அங்க போய் இந்த கோவிலை கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், உண்மையிலேயே இந்த கோவிலை கட்டினது பல்லவர்கள் தான் அப்படிங்கிறதுக்கான சில ஆதாரங்களையும் சொல்றேன். இந்த கோவிலை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது இந்த குகை கோயில்ல இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே சரியா பல்லவ மன்னர்களால கட்டப்பட்ட சிற்பங்களோட ஒத்து போகுது. அதாவது பல்லவ மன்னர்கள் கட்டிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, மகாபலிபுரத்துல இருக்கிற சிலைகள். அந்த சிலைகள்ல இருக்கக்கூடிய அதே வடிவமைப்புல தான் இந்த எல்லோரா குகைகள்ல இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில்லையும் இருக்கு. இது ஒரு சாட்சி. இன்னொரு சாட்சி என்னன்னா, பல்லவ மன்னர்கள் ஆட்சி காலத்துல ஒரு சில சிற்பிகளை பல தேசங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. பல்லவ மன்னர்களோடு சேர்ந்து சாளுக்கிய மன்னர்களும் இருந்திருக்காங்க. இந்த சாளுக்கிய மன்னர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகத்தை சேர்ந்தவங்க. கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான விருபக்ஷ கோவில் இருக்கு. இது ஒரு சிவன் கோவில். இந்த சிவன் கோவிலோட அமைப்பும் கைலாசநாதர் கோவிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அதாவது இந்த 2 கோவில்கள்ல இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே ஒரே கலைநயத்தோடையும் வடிவமைப்போடையும் இருக்கு.
இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கைலாசநாதர் கோவில், கர்நாடகாவில் இருக்கிற விருபக்ஷ கோவில், காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவில், இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த கோவில்கள் எல்லாத்தையுமே ஒரே காலத்துல வாழ்ந்த சிற்பிகள் தான் செஞ்சிருப்பாங்கன்னு கட்டாயம் சொல்ல முடியுது. இந்த கோவிலுக்குள்ள சில மர்மங்களும் இருக்கு. இங்க 18 சுரங்கப்பாதைகள் இருக்கு. ஆனா இந்த சுரங்கப்பாதைகள் உள்ள எந்த மனுஷங்களாலையும் போக முடியாது. ஏன்னா இந்த சுரங்கப்பாதையோட சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த பாறைக்கு இடையில இருக்கிற சுரங்கப்பாதையை கண்டிப்பா சிற்பிகள் அமைச்சிருக்க முடியாதுன்னும், குள்ள மனிதர்கள் இல்லைன்னா ஏலியன்ஸ் தான் இந்த பாதையை உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. என்னன்னா, ஒரு சிற்பிகள்னால மனிதர்களால போக முடியாத ஒரு பாதையை எப்படி ஒரு மனிதர்கள் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. சொல்லப்போனா குள்ள மனிதர்கள் அப்படின்னு ஒரு கேரக்டரை நம்ம லைஃப்ல ஒன் டைம் ஆவது கேள்விப்பட்டிருப்போம். சில பேர் சொல்றது என்னன்னா, இன்னும் கூட அந்த குள்ள மனிதர்கள் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கலாம்னு சொல்றாங்க. சோ அந்த சின்ன சின்ன குகைகளுக்குள்ள குள்ள மனிதர்கள் போயிட்டு வராங்க அப்படிங்கிறதவும் சொல்றாங்க. சோ தெளிவான ஆதாரங்கள் எதுவும் இல்லாதனால ஆதாரங்கள் கிடைக்கிற வரைக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு கட்டுக்கதையாவே எடுத்துக்கலாம். இங்க இன்னொரு பிரமிப்பான விஷயம் என்னன்னா, இந்த தொங்கும் பாறை தான். ஒரு மிகப்பெரிய பாறை, அதாவது கிட்டத்தட்ட 20 அடி அகலம் இருக்கிற ஒரு பாறை கீழே எந்த ஒரு பேலன்ஸும் இல்லாம இருக்கு. அந்த காலகட்டத்தில் எப்படி இப்படி ஒரு பாறையை பிளான் பண்ணி உருவாக்கி இருப்பாங்கன்னு நினைச்சாலே ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கைலாசநாதர் கோவிலுக்கு உள்ளேயும் கருவறைக்குள்ளேயும் எந்த ஒரு வெளிச்சமுமே இருக்காது. இந்த மாதிரி இருட்டான இடத்துல எப்படி இந்த சிற்பிகள் எல்லாம் இவ்வளவு அழகா நுட்பமான சிலைகளை செதுக்கியிருப்பாங்க? வேற எந்த வெளிச்சமும் இல்லாம வெறும் தீப்பந்தத்தையும் சூரிய வெளிச்சத்தையும் மட்டுமே வச்சு இவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமான விஷயம்தான். மற்ற கோவில்கள்ல இல்லாத சிறப்பான விஷயம் இந்த கோவில்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிலை மேல வானத்துல இருந்து பார்த்தா கூட நல்லா தெரியும். அதாவது பக்கத்துல இருக்கிற மற்ற குகை கோவில்களை விட இந்த கைலாசநாதர் கோவில் தனிச்சு நிக்கிற மாதிரி மேல பறக்கும் போது பார்த்தா கூட கிளியரா தெரியுமா? ஆனா இது தற்செயலான விஷயமா, இல்ல வெளிநாடுகள்ல இருக்க மாதிரி நாஸ்கா லைன்ஸ் மாதிரி மேல இருந்து பார்த்தா கூட கிளியரா தெரியற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி கட்டியிருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இந்த சிற்ப கோவில்ல இருக்கிற சிற்பங்களை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு விஷயங்கள் ஒவ்வொரு சிற்பத்திலையுமே துல்லியமா செதுக்கியிருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற மாதிரி இந்த கோவிலை பழங்கால இந்தியர்கள் தான் கட்டியிருப்பாங்களா, இல்ல ஏலியன்ஸ் தான் வந்து கட்டியிருப்பாங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான பழங்கால இந்தியர்களோட கட்டிடக்கலை, சிற்பங்கள் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எந்த சிற்பங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சரில் அதுக்கான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.